Hello viewers, welcome to Examspad. So நம்ம Examspad சேனல்ல சிம்பிளிஃபிகேஷன் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அனைவருக்கும் பயன்படக்கூடிய வகையில் நம்ம சிம்பிளிஃபிகேஷன் அது மட்டும் இல்லாமல் மீதி இருக்கக்கூடிய எல்லா சாப்டரையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் சிம்பிளிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு சாப்டர் எடுத்து பார்த்துட்டு இருக்கிறோம். இதில் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5 வரையுமே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு அப்புறமா பார்ட் 6க்கு வாங்க. ஏன்னா இந்த பார்ட் 6ஓட இந்த சிம்பிளிஃபிகேஷன் முடிவுக்கு வரப்போகுது. 75,983 இன்ட்டு 75,983 மைனஸ் 45,983 இன்ட்டு 45,983 ஹோல் டிவைடட் பை 30,000. இதை பாருங்கள், இது ரொம்ப ஈஸி தான். ஆக்சுவலாக இது பார்க்குறது பெரிய நம்பர் மாதிரி இருக்கும். சரி, ஸோ ஆக்சுவலாக பெரிய நம்பர் மாதிரி இருந்தாவே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எடுத்தோடனே என்ன பண்ணுவோம், இதை மல்டிபிள் பண்ணுவோம். அடுத்தது இதை மல்டிபிள் பண்ணுவோம். ஏன்னா ஆஸ் பர் போர்ட் மாஸ் படி நம்ம மல்டிபிள் பண்ணிட்டு தான் சப்ராக்ஷனுக்கு போவோம். ஸோ இதையும் மல்டிபிள் பண்ணிவிட்டு சப்ராக்ட் பண்ணிவிட்டு தென் 30,000ல் டிவைட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த மெத்தட் பண்ணிங்கன்னா மினிமம் 4 to 5 minutes கட்டாயம் ஆகும். நமக்கு 5 minutes பத்தாது, ஒரு 9 minutes ஆச்சு ஆகும் நமக்கு. ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண வேண்டாம். ஸோ இதுக்கு ஒரு சிம்பிள் மெத்தட் இருக்குது. இது ஆக்சுவலாக பாருங்கள், இந்த 75,983 ஸோ ஆக்சுவலாக இது ஏன்னு எடுத்துக்க, இது பின்னு எடுத்துப்பாரு. ஆக்சுவலாக இது ஃபுல்லாகவே ஏன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது. ஸோ இது எல்லாமே ஏ அப்படின்னு எடுத்துக்கோ. இது 45,983 45,983 இதை பின்னு எடுத்துக்கோ. ஸோ அப்போது பார்க்குறது எப்படி தெரியுது, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இந்த மெத்தடில் இருக்க பாருங்கள், இந்த ஃபார்முலா மெத்தடில் ஏ ஸ்கொயர் ஏ ரெண்டு சேமாக இருக்கா. ஸோ ஏ ஸ்கொயர். ஸோ இது பி, இது பி. ஸோ பி ஸ்கொயர் இந்த மெத்தடில் இருக்க பார்த்துங்க. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் ஃபார்ம்னா நமக்கு ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வீடியோவில் நான் போட்டிருக்கோம் நம்ம. ஓகே, ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துட்டு இந்த பார்ட்டுக்கு வாங்க. ஓகே, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இந்த ஃபார்முலா. ஓகே, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இந்த ஃபார்மேட்டில் இதை நம்ம கொண்டு வந்துடலாம். ஓகே, இப்போ இதை பாருங்கள், இந்த 30,000 என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இதையும் நல்லா பாருங்கள், இந்த 75,983யும் இது ஏ. ஆக்சுவலாக இது ஏ ஸ்கொயர், இது ஆக்சுவலாக ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சொல்லியிருக்கோம். இது ஏவும் ஒரு ஏ ஒரு பி எடுத்து மைனஸ் பண்ணு, உங்களுக்கு கண்டிப்பாக 30,000 கிடைக்கும். வேணா ட்ரை பண்ணி பாருங்கள். 75,983 மைனஸ் 45,983 இது ரெண்டு மைனஸ் பண்ணுங்கள். 330 880 999 போய்ட்டா 0 5ல் 5 போய்ட்டா 0 7ல் 4 போய்ட்டா 3. ஓகே, 30,000 வந்துருக்கா. அதான் 30,000. இது நம்ம ஏ மைனஸ் பின்னு எடுத்துக்கலையாமா. அப்போது ஏ மைனஸ் பின்னு எடுத்தோம்னா 30,000. இப்போ நான் எப்படி எழுதணும்னு பாருங்கள். இதை ஆக்சுவலாக இது எப்படி எழுதலாம், ஆக்சுவலாக இது அப்படி நம்ம ஏ மைனஸ் பின்னு எடுத்துக்கலாம். இதை இப்போது 75,983 இன்ட்டு 75,983 மைனஸ் 45,983 into 45,983 whole divided by இது எப்படி எடுக்கலாம், 75,983 minus 45,983 எழுதலாமா இதை. ஏன்னா இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 30,000 கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஃபார்மேட் கொண்டு வந்துடலாமா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா எழுதலாமா. ஸோ இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் நமக்கு என்ன கிடைக்கு, ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஹோல் டிவைட் பை ஏ மைனஸ் பி. இது ஏ மைனஸ் பி ஃபார்மேட்டில் இருக்கா. அப்போது இந்த ஏ மைனஸ் பி என்ன பண்ணலாம், அடிச்சிடலாமா. ஸோ நெக்ஸ்ட் வேறு என்ன இருக்குது நம்மளுக்கு, ஒன்லி ஏ ப்ளஸ் பி மட்டும்தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் எது ஏ, இது ஏ, இது பி நமக்கு ரெண்டும் தெரியும் நமக்கு. ஓகே, அப்போ ஈக்குவல் டு 75,983 ப்ளஸ் 45,983 இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிச்சு. அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ இப்போ இதை ஆட் பண்ணுங்கள். ஸோ 3 3 6 8 8 16 16க்கு 6 ரிமைண்டர் 1. ஸோ 9 9 18 18 + 1 19 ரிமைண்டர் 1 5 5 10 10 + 1 11க்கு 11 ரிமைனிங் 1 10 7 + 4 எவ்வளோ ஆச்சு 13 11 11 + 1 12. ஓகே, இதுதான் ஆன்சர். ஓகே, ரொம்ப சிம்பிள் தான். பட் ஆனால் நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா
இந்த ஃபார்முலா இது எப்படி கன்வெர்ட் பண்ணணும்ன்ற, ஏன்னா இதுதான் இப்போ ரீசெண்டாக ஆர்ஆர்பி என்டிபிசியில் இந்த மெத்தட் தான் கேட்டிருக்காங்க. ஆர்ஆர்பி என்டிபிசி இப்போ எக்ஸாம் எழுதிங்கிறவர்களும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆர்ஆர்பி என்டிபிசி இது இந்த கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க. இது ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்கர் கொஷின்ஸ் அது எல்லாமே. இந்த மெத்தட் தான் கேட்டு நம்ம டைரெக்டாகவே எடுத்துகிட்டு போனோம்னா தப்பு. ஸோ நம்ம இந்த ஃபார்முலா மெத்தட் எடுத்துகிட்டு போயிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக நம்ம ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 2 பாருங்கள். 343 இன்ட்டு 343 இன்ட்டு 343. ஸோ இதை பார்த்தாவே நம்மளுக்கு தெரியுதா? இந்த மாதிரி தெரியுது, ஏ கியூப் மாதிரி தெரியுதா? இது ஏன்னு வச்சுக்கோங்க, ஏ கியூப் மாதிரி தெரியுது. 113 இன்ட்டு 113 இன்ட்டு 113, இது வந்து பி கியூப்னு வச்சுக்கலாமா? அப்படியே அவ்வளோதான். நம்ம நீங்கள் ஒவ்வொன்றா உட்காந்து மல்டிபிள் பண்ணிங்கன்னா மினிமம் 9 to 10 minutes ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே 343 இன்ட்டு 343, அப்போது தென் ப்ளஸ் 343 இன்ட்டு 113 ப்ளஸ் 113 இன்ட்டு 113. ஸோ இதுதான் கொஷின். ஓகே, பார்த்துக்கலாம் இதை. ஓகே, ஸோ ஆக்சுவலாக இது நம்மளுக்கு ஏ, இதுதான் பி, ஏன்னா அதை தாங்க ஏ கியூப், இங்கே 3னால ஏ கியூப் போட்டிருக்கோம், இங்கே 3 இருக்கிறதுனால பி கியூப் போட்டிருக்கோம். ஓகே, ரொம்ப சிம்பிளாக சிம்பிளிஃபை பண்ணிடலாம் பாருங்கள். ஸோ இது பார்க்குறது நமக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, ஏ கியூபு மைனஸ் பி கியூபு ஹோல் டிவைடட் பை 343 இருக்கா? ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி இருக்கா? ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இந்த மாதிரி இருக்க செக் பண்ணி பார்த்துங்க. இங்கே பாருங்கள், இது ஏஏஏ, ஸோ ஏ கியூபு மைனஸ் பிபிபி பி கியூப், 3 பி இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு 343 இன்ட்டு 343, இங்கே 343 மல்டிபிள் இருக்குது. அப்போது இது 343 தான் ஏ நம்மளுக்கு தெரியும். அப்போ ஏ ஸ்கொயர், இந்த ப்ளஸ் ப்ளஸ் போட்டாச்சு. 343ன்றது ஏ இன்ட்டு 113ன்றது பி, அப்போது ஏபி ப்ளஸ் போட்டாச்சு. தென் 113 இன்ட்டு 113, 2 மல்டிபிள் இருக்குது. ஸோ பி ஸ்கொயர். ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் வந்துருச்சு. ஓகே, இது இன்னும் எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஏ கியூப் ப்ளஸ் பி கியூபோட ஃபார்ம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். பாருங்கள், ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா. இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோவில் போட்டிருக்கோம், நம்ம இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் போய் ஃபஸ்ட்டில் பார்த்துட்டு இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் போட்டிருக்கோம் நாம. ஓகே, ஈக்குவல் டு, ஓகே, இந்த ஏ கியூப் மைனஸ் பி கியூப் பதிலாக அப்படி எழுதிடலாமா? ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயரா? அவ்வளோதை பார்த்தாவே தெரிஞ்சிடலாமா? இது இது அப்படி நம்ம என்ன பண்ணிடலாம், அடிச்சிடலாம். அப்போ ஈக்குவல் என்ன இருக்கணும், ஏ மைனஸ் பி மட்டும்தான் இருக்குது. அப்போ ஏ நம்மளுக்கு தெரியும் 343 மைனஸ் பி நம்மளுக்கு தெரியும் 113. அவ்வளோதாங்க. இப்போ இந்த 3 சப்ராக்ட் பண்ணால் 0, 4ல் 1 போயிட்டா 3, 3ல் 1 போயிட்டா 2. இதுதான் ஆன்சர். 230 தான் ஆன்சர். ரொம்ப புரியுதா பாருங்கள். புரியலன்னா ஸ்டாப் பண்ணுங்கள், வீடியோவை ஸ்டாப் பண்ணிவிட்டு மீண்டும் ஃபஸ்ட் இந்த பாருங்கள், கண்டிப்பாக புரியும் உங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாம். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 3 பாருங்கள். இஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 117, தென் ஏபி ஈக்குவல் டு 54 கொடுத்துட்டாங்களா வேல்யூ? தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ ப்ளஸ் பி டிவைடு ஏ மைனஸ் பி கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். இதை ஒன்றும் பண்ணாதீங்க. ஓகே, இதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, தென் நம்மளுக்கு இங்கே ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் வேல்யூ கொடுத்துருக்கா, ஏபி வேல்யூ கொடுத்துருக்கா. அப்போது அங்கே ஏ ப்ளஸ் பி தான் கண்டுபிடிக்க சொல்கிறான். பாருங்க, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா நமக்கு தெரியும். ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ஈக்குவல் டு, ஓகே, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்கா 117 ப்ளஸ் 2 இன்ட்டு ஏபி வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்கா 54. அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு 117 ப்ளஸ் 2 இன்ட்டு 54, 4 2s are 8, 5 2s are 10. ஓகே, ஸோ இது கிடச்சிருக்கு. ஈக்குவல் டு இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 225 கிடச்சிருக்கா பாருங்கள். இது என்னது, ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 225. நம்மளுக்கு என்ன வேணும், ஏ ப்ளஸ் பி வேணும். அப்போது ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 15 வருமா பாருங்கள். ஸோ ஏ ப்ளஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, ஏன்னா 225 எதோட ஸ்கொயர், 15ஓட ஸ்கொயர்.
ஓகே ஸோ இங்கே a plus b whole square equal to 225 நம்மளுக்கு தேவை a plus b equal to 15 இது கண்டுபிடிச்சிட்டோம் ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப் நெக்ஸ்ட் a minus b வேணும் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் a minus b whole square equal to a square plus b square minus 2ab the formula okay next equal to இப்போ a square plus b square ஆல்ரெடி தெரியும் 117 minus 2 into ab value 54 equal to 117 minus 108 equal to so 117 ல 108 போயிட்டா எவ்வளவு வரும் நமக்கு 9 வருமா ஓகே அப்போ இது என்னது a minus b whole square equal to தான் 9 நமக்கு தேவை a minus b தான் வேணும் அப்போ a minus b equal to 3 வருமா பாருங்க இப்போ இது வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ நமக்கு தேவை a plus b by a minus b அவ்வளவுதான் டைரக்டா சம்முக்கு போறோம் இங்க பாருங்க a plus b divide a minus b equal to a plus b ஓட வேல்யூ எவ்வளோ 15 whole divided by a minus b ஓட வேல்யூ எவ்வளோ 3 இது ரெண்டையும் டிவைட் பண்ணா நமக்கு 5 வரும் ஆன்சர் இது ஆன்சர் பாருங்க ரொம்ப ஈஸி தான் இது த மெத்தடை நம்ம எடுத்துட்டு போறோம் ரொம்ப ஈஸி ரொம்ப குயிக்கா பிராக்டீஸ் பண்ணிக்கணும் நீங்க நமக்கு a plus b whole square ஃபார்முலா தெரியும் தென் a minus b whole square நமக்கு ஃபார்முலா தெரியும் அவன் என்ன பண்ணிருக்கான் a square plus b square வேல்யூ கொடுத்துட்டா ab வேல்யூ கொடுத்துட்டா இது a plus b whole square ஃபார்முலாவில் அப்படியே இது வேல்யூ அப்படியே அப்ளை பண்றோம் ab ஓட வேல்யூ இருந்து இங்க அப்ளை பண்றோம் சோ இது டெரிவ் பண்ண நமக்கு 15 கிடைக்குது அதே மாதிரி இத நம்ம இங்க ஒரே ஒரு டிஃபரன்ஸ் இங்க பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு இது டெரிவ் பண்ணா நமக்கு 9 கிடைக்குது சோ a plus b ஓட வேல்யூ a minus b வேல்யூ கொடுத்துட்டோம் சோ क्वेश्चन 9 a plus b divided by a minus b equal to 15 by 3 so 15 3 நம்ம டிவைட் பண்ணா நமக்கு 5 கிடைக்குது இவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் fourth sum போலாம் நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 4 பாருங்க a by b equal to 4 by 3 then 3a plus 2b divided by 3a minus 2b equal to what இது क्वेश्चन இது ரொம்ப சிம்பிள் क्वेश्चन தான் சோ இது நாம ரொம்ப சிம்பிளா சிம்பிளிஃபை பண்ணிரலாம் சோ இது அப்படியே டைரக்டா எடுத்துக்கங்க a equal to 4 னு எடுத்துக்கங்க b equal to 3 னு எடுத்துக்கோனா அவ்வளவுதான் சிம்பிளா முடிச்சிரணும் இத நீங்க நினைக்கிற மாதிரில வேற மாதிரி எதுவும் பண்ணாதீங்க இப்போ நம்ம a equal to 4 b equal to 3 னு எடுத்துக்கிறோம் நம்ம அப்படி எடுத்துட்டு வாங்க 3 into 4 plus 2 into 3 divided by 3 into 4 minus 2 into 3 okay அவ்வளவுதாங்க 4 3s are 12 plus 3 2s are 6 divided by அதேதான் 12 minus 6 or equal to 12 plus 6 18 12 minus 6 6 so equal to 3 is the answer so next question number 5 பாருங்க x plus y equal to 15 and xy equal to 56 the value of x square plus y square equal to what so நம்ம என்ன கேட்டிருக்கோம் பாருங்க x square plus y square equal to தான் கேட்டிருக்கோம் the x square plus y square நம்ம ஃபர்ஸ்ட் இருக்குறத நம்ம கன்வர்ட் பண்ணனா தான் நமக்கு இது கிடைக்கும் ஓகே ரொம்ப ஈஸி தான் பாருங்க x plus y equal to 15 so ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுங்க அப்போ x plus y whole square equal to 15 square அப்போ x plus y whole square equal to 15 square எவ்வளோ 225 ஆ நம்மளே பண்ணியிருக்கோம் இது நம்மள தான் மாற்றிருக்கோம் ஸோ x plus y whole square equal to 15 square ஸோ x plus y whole square equal to 225 இப்போ இது a plus b whole square ஃபார்முலா இருக்கா அந்த மெத்தடில் இருக்கா பாருங்க அப்போ x square plus y square plus 2xy equal to 225 ஸோ இந்த மெத்தடில் இருக்கு ஓகே தென் x square plus y square equal to 225 இந்த பக்கம் இருக்கிற plus 2xy அந்த பக்கம் போனா minus 2xy ஏன்னா இந்த மெத்தடில் வந்துச்சா x square plus y square மீன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம் equal to 225 minus 2 into இந்த xy ஓட வேல்யூ என்ன இருக்குங்க பாருங்க 56 ஓகே இது அப்படியே அப்ளை பண்ணிருங்க முடிஞ்சு ஸோ 225 minus ஸோ 2 into 56 எவ்வளோ 118 வருமா 56 2 சார் 118 ஓகே ஸோ ஈக்குவல் டு இந்த 225 மைனஸ் 118 பண்ணால் உங்களுக்கு 113 வரும் இதுதான் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரோட வேல்யூ ஓகே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ரொம்ப சிம்பிள் தான் இது இது புரியல அப்படின்னா நீங்கள் எல்லா சம்முமே புரியல அப்படின்னா மீண்டும் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பாருங்கள் இன்னும் கண்டிப்பாக நல்லா புரியும் இல்லை உங்களுக்கு ஏதாவது இதில் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக அதை கிளியர் பண்ணி கொடுக்குறேன் இந்த சம்மோட இந்த பார்ட் 6 முடிவுக்கு வருது சிம்பிளிஃபிகேஷனும் இதோட ஸ்டாப் பண்ண போகிறோம் இன்னும் ஃபர்தராக
ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஷின்ஸ் அப்படின்ட்டு இப்போ ஃப்ரீக்வெண்ட்லியாக வந்து ஆர்ஆர்பி என்டிபிசி தென் ஆர்ஆர்பி குரூப் டி வரப்போகுது. தென் அதுக்கு அந்த எக்ஸாம்ஸ் பக்கம் நெருங்கும் போது அதுக்கான சிம்பிளிஃபிகேஷன் தனியாக போடுவோம் வீடியோ. ஸோ அதை பார்த்துக்கலாம். இனி வரும் காலங்களில் அடுத்து ப்ராஃபிட் லாஸ் இருக்குது, இன்னும் மென்சுரேஷன் இருக்குது, பர்சன்டேஜ் இருக்குது, நிறைய சாப்டர்ஸில் மேக்ஸ் இருக்குது. அது ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டே வரலாம். சிம்பிளிஃபிகேஷன் இதோட முடிவுக்கு வருது. நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி.